இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரளத்து ஸ்பெஷல் பழம்பூரி. வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கலருக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா பஜ்ஜி மாவு பதத்துக்கு இத நல்லா கலந்துக்கோங்க. இத நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் நல்லா கலந்துட்டேன் கட்டி இல்லாம. இவ்வளோதான். இந்த மாதிரி இத கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பழம்பொரி இது மாரி நேந்திரம் பழத்தில தான் பண்ணுவாங்க. இந்த நேந்திரம் பழம் நல்லா இந்த அளவு பழுத்து இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லாருக்கும். இத இப்ப தோல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம வாழைக்காய் கட் பண்ற மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இத நம்ம கலந்துருக்கோம் இல்லையா மாவு, அது கூட போட்டு துவச்சு எடுத்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயும் பார்த்தீங்கன்னா, நல்லா சூடேறிடுச்சு. இத நம்ம போட்டு எடுத்துடலாம். நீங்க எந்த அளவு எண்ணெய் வைக்கிறீங்களோ, அந்த அளவு குவான்டிட்டி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இத மாதிரி போட்டுட்டு, ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு, அதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விடாதீங்க. இதே மாரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகுற வரையிலும் இத பொரிய விடுங்க. இது நல்லா 2 பக்கமும் நல்லா ப்ரவுன் கலர்ல மாறிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.